ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம டாப் 5 கொஷின் சீரீஸில் நம்ம பார்ட் 7 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் பார்ட் 6 வீடியோ வரைக்கும் நம்ம முடிச்சிருப்போம். அதனுடைய பிடிஎஃப்பும் வந்து நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த பார்ட் 6 வீடியோ வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்ட் 7 வீடியோ பாருங்கள். ஸோ ஒவ்வொரு வீடியோவுமே வந்து லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோலையும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ 1 by 1 பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாம். கீழே கொடுக்கப்பட்டவையில் தயானந்த சரஸ்வதி எழுதிய நூல் எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அவர் எழுதிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யார்த்த பிரகாசம். ஓகேங்களா, சத்யார்த்த பிரகாசம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து அவர் எழுதிய நூல். ஸோ சுவாமி தயானந்த சரஸ்வதியை பற்றி சில இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அவர் என்னென்னலாம் வந்து சமாஜம் வந்து ஆரம்பித்தார், உருவாக்கினார், இது எல்லாமே வந்து அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸில் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, சரி. ஃபஸ்ட்டு பாருங்கள், பஞ்சாபில் ஆரிய சமாஜத்தை உருவாக்கியவர் தான் வந்து தயானந்த சரஸ்வதி. ஓகேங்களா, ஆரிய சமாஜம், ஆரிய சமாஜ் அப்படின்னாலே நமக்கு யார் வந்துடணும்? சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஓகேங்களா, எப்போ இருந்து அவருடைய ஆண்டு பாருங்கள், 1824லேருந்து 1883 வரைக்கும். சரிங்களா, ஸோ இது எப்போ நிறுவப்பட்டது? இந்த ஆரிய சமாஜம் எப்போ நிறுவப்பட்டதுன்னா 1875 வந்து இந்த ஆரிய சமாஜம் வந்து நிறுவப்பட்டது. எங்கே அப்படின்னா பஞ்சாப். ஓகேங்களா, பஞ்சாபில் நிறுவப்பட்டுச்சு. ஓகே, அவருடைய நூலான சத்யார்த்த பிரகாஷ் தான் வந்து நிறைய பேரால் படிக்கப்பட்டது. ஓகேங்களா, சத்யார்த்த பிரகாஷ் அதுதான் வந்து அவர் எழுதிய நூல். நான் பெரும்பாலோர் என்ன பண்ணாங்க, அந்த புத்தகத்தை வந்து படித்தாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆரிய சமாஜம் இந்து மதத்தில் இருந்த மூட நம்பிக்கைகளை மறுத்தது. ஸோ நம்மளுடைய ஹிந்து இதில் வந்து ரிலீஜனில் நிறைய மூட நம்பிக்கையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து மறுத்தது வந்து ஆரிய சமாஜம் தான். அதனுடைய முழக்கமே என்னென்னா வேதங்களுக்கு திரும்புவோம். ஓகேங்களா, பேக் டு வேதாஸ். ஓகேங்களா, அதை வேதங்களுக்கு திரும்புவோம் அதுதான் அதனுடைய முழக்கமே. ஓகேங்களா, அதன் முக்கிய குறிக்கோள் என்ன? அதாவது ஆரிய சமாஜத்துடைய முக்கிய குறிக்கோள் என்னென்னா எதிர்மத மாற்றம் என்பதாகும். ஸோ இப்போ அதாவது இதிலிருந்து, அதாவது ஹிந்துலேருந்து முஸ்லீமு இல்லைன்னா ஹிந்துலேருந்து கிறிஸ்டினாக கன்வெர்ட் ஆனவங்கள திருப்பியும் வந்து ஹிந்துக்கே மாற்றுறது தான் வந்து முக்கிய குறிக்கோளாக இருந்தது. ஏற்கனவே இஸ்லாமுக்கும் கிறித்துவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற அதுதான் மெயின் இதுவாக இருந்தது. சுத்தி அப்படின்ட்டு சுத்திகரிப்பு சடங்கை சமாஜம் வகுத்து கொடுத்தது. சரிங்களா, அதில் ரிலிஜன் மாறி இருக்கிறவங்கள வந்து என்ன பண்ணாங்க, திருப்பியும் ஹிந்துக்கே மாற்றுறதுக்காக ஒரு சுத்தி மூமெண்ட் அப்படின்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணாங்க, சுத்திகரிப்பு சடங்கு. ஓகேங்களா, அது எந்த இது க்ரியேட் பண்ணிச்சுன்னா ஆரிய சமாஜம் தான். ஓகேங்களா, ஸோ ஒன்றும் இல்லை, ஆரிய சமாஜத்தை உருவாக்குனவர் தயானந்த சரஸ்வதி. எந்த ஆண்டுனா 1875. அவர் எழுதிய நூல் வந்து சத்யபிரகாஷ். அதுக்கப்புறமா வேதங்களுக்கு திரும்புவோம் அதுதான் வந்து அதனுடைய முழக்கமே அதுதான். அதுக்கப்புறமா அதோட முக்கிய குறிக்கோள் என்னவாக இருந்துச்சுன்னா எதிர்மத மாற்றத்தை வந்து இது பண்ணுறது, திருப்பியும் வந்து ஹிந்து மதத்துக்கே கொண்டுட்டு வர்றது. அதுக்கு என்ன இது எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா சுத்தி அப்படின்ட்டு ஒரு சடங்கு வந்து அந்த சமாஜம் வந்து எடுத்துகிட்டு வந்துச்சு. அவ்வளோதான். ஓகேங்களா, இதான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு. செகண்ட் கொஷின் போயிடலாம். கீழ்கண்ட எந்த நாளாக பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட நாளை தமிழக சுதேசி தலைவர்கள் பெயரிட திட்டமிட்டனர்? பிபின் சந்திரபால் வந்து கைது செஞ்சாங்க. அதுக்கப்புறமா செஞ்சுட்டு விடுதலை கொடுத்தாங்க. அந்த நாளை வந்து தமிழக சுதேசி தலைவர்கள் வந்து பெயரிட்ட தினம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சுதேசி தினம். ஓகேங்களா, பெயரிட்ட தினம் என்னது? சுதேசிய தினம். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணாங்க, 6 மாதம் சிறை தண்டனைக்கு பின்னர் பிபின் சந்திரபால் எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா 1907 மார்ச் 9 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. சரிங்களா, அந்த ரிலீஸ் டைமை வந்து சுதேசி இயக்க தமிழ்நாட்டில் இருக்க சுதேசி இயக்க தலைவர்கள் வந்து சுதேசி தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட முடிவு செய்தனர். எங்கே கொண்டாட? திருநெல்வேலியில். ஓகேங்களா, அரசு நிர்வாகம் அந்த கவர்மெண்ட் வந்து அனுமதி மறுத்ததுனால வஉசி, அதுக்கப்புறமா சுப்பிரமணிய சிவா, பத்மநாபர் இவங்க எல்லாமே வந்து அதை மீறி வந்து என்ன பண்ணாங்க, கொண்டாடுறதுக்கு வந்து முற்பட்டாங்க. அதனால் அவங்கள என்ன பண்ணாங்கன்னா 1908 மார்ச் 12 வந்து தேச துரோக குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டனர். அதாவது இது ஒரு பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரையுமே என்ன பண்ணிட்டாங்க, கைது செஞ்சுட்டாங்க. எப்போனா 1908 மார்ச் 12. இவர் ரிலீஸ் ஆனது மார்ச் 9.
அடுத்த வருஷம் அதே இதுவில் மார்ச் மாதத்தில் 12ஆம் தேதி இவங்க 3 பேரும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த ரிலேட்டடாக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 3rd கொஷின் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேங்களா? அதாவது சுபாஷ் சந்திர போஸ் பற்றி 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்ட் அப்படின்ட்டு. ஓகேங்களா? பார்க்கலாம். சுபாஷ் சந்திர போஸ் சிஆர் தாஸ் தலைமையில் இந்திய விடுதலை போராட்டத்தில் இணைந்தார். கரெக்டு. அதுக்கப்புறமா 1921 வேல்ஸ் இளவரசர் கல்கத்தாவுக்கு வருகை புரிந்தபோது எதிர்த்து முழக்கமிட்டார். கரெக்டு. 1927 வந்து சைமன் கமிஷனை வந்து இவர் புறக்கணித்தார். கரெக்டு. வங்காள காங்கிரஸில் செயலராகவும் தலைவராகவும் பதவி வகித்தார். அதுவும் கரெக்டு. ஸோ 4 ஸ்டேட்மெண்ட்டுமே சுபாஷ் சந்திர போஸ் பற்றி கொடுத்துருக்க 4 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஓகேங்களா? 4 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஓகே. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள். காந்தியடிகளின் வேட்பாளராக பட்டாபி சீதாராமையா ஓகேங்களா வீழ்த்தி 1939 வந்து சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் தலைவர் ஆனார். ஓகேங்களா? ஸோ இது மொத்தம் வந்து 1938-39 வந்து இவர் தான் தலைவராக இருந்திருக்கார். ஓகேங்களா? சுபாஷ் சந்திர போஸ் தான் 39 வந்து இவர் பட்டாபி சீதாராமையாவை வந்து தோக்கடித்து இவர் வென்றார். ஓகேங்களா? காந்தியடிகள் ஒத்துழைக்க மறுத்ததை அடுத்து சுபாஷ் சந்திர போஸ் அப்பதவியிலிருந்து விலகி ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கினார். ஸோ காந்தியடிகள் வந்து இவருக்கு வந்து என்ன பண்ணல, சப்போர்ட் பண்ணல. அதனால் என்ன பண்ணிட்டாரு, பதவியிலேருந்து விளங்கி இவர் வந்து ஒரு தனி கட்சி வந்து உருவாக்குனார். அதுதான் ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி. யாருதுன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் தான். ஓகேங்களா? அதே மாதிரி டில்லிக்கு புறப்படு, தில்லி செலோ என்ற முழக்கத்தை வெளியிட்டவரும் யார் தான் பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் தான். அதே மாதிரி 2 முறை வந்து காங்கிரஸ் தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டுகள் எத்தனை? இது 38, 39. ஓகேங்களா? அதே மாதிரி சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தனது குடிமை பணியை விட்டு விலக்கியவரும் இவர் தான். அதாவது சிவில் சர்வீஸ் இருந்து வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறமா சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டார். சரிங்களா? அது எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். கோகலே. ஓகேங்களா? கோகலே பற்றிய தவறான கூற்று. ஓகேங்களா? தவறான கூற்று கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா ஒவ்வொரு கூற்றையும் நம்ம பார்த்துட்டு அது எது கரெக்டு எது தப்பு அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். சரிங்களா? பார்க்கலாம். கோகலே இந்திய பணியாளர் கழகம் என்ற அமைப்பை 1905 ஏற்படுத்தினார். கரெக்டு. இவர் தென்னாப்பிரிக்காவுக்கு சென்று நிறவெறியை எதிர்த்து காந்தியுடன் இணைந்து பணியாற்றினார். கரெக்டு. காந்தி கோகலேக்கு தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். அதுவும் கரெக்டு. ஸோ காந்தி கோகலேவை இந்தியாவின் வைரம், மகாராஷ்டிராவின் நகை, தொழிலாளர்களின் இளவரசன் என்று வர்ணித்தார். காந்தி இதெல்லாம் வர்ணிக்கலை. இது வர்ணித்தர் வந்து திலகர். ஓகேங்களா? பாலகங்காதர திலகர் தான் வந்து இந்தியாவின் வைரம், மகாராஷ்டிராவின் நகை, தொழிலாளர்களின் இளவரசன் அப்படின்ட்டுலாம் வர்ணித்தது வந்து பாலகங்காதர திலகர் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். மாநில தன்னாட்சி என்பது கோகலேவின் பிரதான பரிந்துரையாக இருந்தது. அவருக்கு வந்து மாநிலத்துக்குன்னு ஒரு தனி ஆட்சி வந்து கொடுக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப தீர்மானமாக வந்து இருந்தது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கோகலே தான். ஓகேங்களா? ஸோ 1, 2, 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, 4வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நிரந்தர நிலவரியை ஆதரித்தும் மற்றும் அரசினால் விதிக்கப்படும் அதிகப்படியான வரியை ஒவ்வொரு தனிநபரே கட்ட வேண்டும் என கூறியது யார்? ஸோ அதாவது பர்மனண்ட் இதுன்ட்டு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? வரின்ட்டு அதை வந்து என்ன பண்ணணும், நிரந்தர நிலவரியை ஆதரித்தும் அதை ஆதரித்து அரசினால் விதிக்கப்படும் அதிகப்படியான வரியை வந்து ஒவ்வொரு நபரும் வந்து நீங்களே கட்டணும் அப்படின்னு கூறியது வந்து ராஜாராம் மோகன் ராய். ஸோ இவர் பற்றின வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ இவர் வந்து எப்போ வந்து பிரம்ம சமாஜத்தை நிறுவினார் அப்படின்னா 1828 வந்து இவர் வந்து பிரம்ம சமாஜத்தை நிறுவினார். சரிங்களா? இந்த இந்து மதத்தை தூய்மைப்படுத்துதல் இவரோட பெரிய திட்டங்கள் என்னென்னு பாருங்களேன். இந்து மதத்தை தூயப்படுத்துதல், அதுக்கப்புறமா ஒரு கடவுள் வழிபாட்டை போதித்தல், மனித கண்ணியத்திற்கு முக்கியத்துவம் தருதல், உருவ வழிபாட்டை எதிர்த்தல். அவருக்கு வந்து கோவிலில் வந்து உருவ வழிபாடு நடக்கும்ல, அதெல்லாம் அவருக்கு பிடிக்கல. சமூக தீமையான உடன்கட்டை ஏறுதலை ஒழித்தல். ஸோ அந்த காலத்துலலாம் வந்து
ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா உடனே வந்து உடன்கட்டை ஏறிடணும். அதெல்லாம் வந்து அவர் வந்து என்ன பண்ணணும், அவர் என்ன பண்ணாருன்னா எதிர்த்தார், ஒழிக்கணும்னு நினச்சார். இதெல்லாம் வந்து அவருடைய நீண்ட கால திட்டங்கள். சரிங்களா. நெக்ஸ்ட்டு 1818 அவர் எழுதிய கைப்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிக்கப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம் அப்படின்ட்டு ஒரு தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதினார். சரிங்களா. அதாவது விதவைகளாக இருப்பாங்க, கைம்பெண்கள் சொல்லுவாங்க, அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி ஒரு விவாதம் மாதிரி இருக்கிற ஒரு கட்டுரை என்ன பண்ணுறாரு, தலைப்பிடப்பட்ட கட்டுரையில் எந்த மதமும் கைம்பெண்களை உயிரோடு எரிப்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை புனித நூல்களை சுட்டி காட்டி நிரூபித்தார். ஸோ இதெல்லாம் வந்து அவர் என்ன பண்ணார், ஒரு கட்டுரையில் வந்து ஒரு நிறைய நூல்களெல்லாம் வச்சு அவர் வந்து என்ன பண்ணார், நிரூபித்தார் 1818. அதே மாதிரி ஒரு கம்பெனி 1829 ஒரு சட்டத்தை இயற்றி அதன் மூலம் உடன்கட்டை ஏறுதல் குற்றம் என அறிவித்ததன் மூலம் அவருடைய முயற்சிகள் என்ன பண்ணுச்சு, வென்றன. ஓகேங்களா. ஸோ இந்த உடன்கட்டை அப்படின்ற ஒரு சம்பவத்தை வந்து அவர் வந்து அறவே வந்து என்ன பண்ணார், ஒழிச்சிட்டார் 1829. நெக்ஸ்ட்டு ராஜாராம் மோகன் ராய் 1833 இயற்கை எய்திய பின்னர் அவர் என்ன பண்ணிடுறாரு, 33 வந்து அவர் என்ன 1833 அவர் வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறமா இந்த பிரம்ம சமாஜம் வந்து யார் தலைமையில் வந்து பொறுப்பேற்று நடக்குது அப்படின்னா, ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தையான தேவேந்திரநாத் தாகூர் வந்து இதை வந்து தொடர்ந்து பண்ணுறாரு. சரிங்களா. 1817 1905 வரைக்கும் அவர் எடுத்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து எடுத்து, அதாவது அவர் இறந்த பிறகு கையெடுத்து நடத்துறது வந்து தேவேந்திரநாத் தாகூர் அவர்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இன்னும் சில பாயிண்ட்ஸ் பாருங்கள். 1814 வந்து அவர் இன்னொரு ஒரு சபையை வந்து உருவாக்குறாரு. அதுதான் ஆத்மீய சபை. ஓகேங்களா. ஆத்மீய சபையை உருவாக்கினவர் யாருன்னு கேட்டாலும் ராஜாராம் மோகன் ராய் தான், 1814. ஓகேங்களா. இன்னும் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த ஆத்மீய சபை சமூகத்தில் சமூக மற்றும் மத சீர்திருத்தங்களை தொடங்க முயன்றது. அப்போ வந்து அவருக்கு அவருக்கு இந்த ராஜா அப்படின்ட்டு பேர் வச்சதே வந்து 2ஆம் அக்பர் அவர்கள் தான். சரிங்களா. ஸோ இந்த ஆத்மீய சபையில் தான் வந்து சமூக மற்றும் மத சீர்திருத்தங்கள் தொடர்பான வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இவர் எழுதிய 2 முக்கிய இதழ்கள், அதாவது நடத்திட்டு வந்த முக்கிய வார இதழ்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்காள மொழியில் சம்பத் கௌமுதி. ஓகேங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். வங்காள மொழியில் சம்பத் கௌமுதி, அப்புறமா பாரசீக மொழியில் மிராத் உல் அக்பர் அப்படின்ற 2 உள்ளூர் வார இதழை வந்து நிறுவி அதுக்கு வந்து ஆசிரியராகவும் இருந்தார். இவர் தான் யார், ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான். வங்காள மொழியில் சம்பத் கௌமுதி, பாரசீக மொழியில் மிராத் உல் அக்பர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ராஜாராம் மோகன் ராய் வந்து எப்படி அழைக்கப்படுறாருன்னு பாருங்கள். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை, அதே மாதிரி இந்திய தேசியத்தின் தூதுவர் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. ஸோ இதெல்லாமே வந்து ராஜாராம் மோகன் ராயோடைய முக்கியமான இன்ஃபர்மேஷன். சரிங்களா. இதில் சிலது புக்கிலேருந்து எடுத்திருக்கேன், சிலது வந்து கேட்கப்பட்ட கொஷின்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். இது வரைக்கும் குரூப் 2ல் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் பற்றியே கேட்கப்பட்ட கொஷின்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். ப்ளஸ் கொஞ்சம் அவுட் ஆஃப் இன்ஃபர்மேஷனும் இருக்குது. ஸோ ஏன்னா இவரை பற்றி கன்ஃபார்ம் நமக்கு குரூப் 2லேருந்து ஒரு கொஷின் கேட்குறதுக்கு 99% வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா. பாருங்கள், சம்பத் கௌமுதி என்ற பத்திரிகை யாருடைய தொடர்புடையது, யார், ராஜாராம் மோகன் ராய். ஓகேங்களா. அவர் எழுதிய இன்னொரு நூல் வந்து மிராத் உல் அக்பர். ஓகேங்களா. அது பாரசீக மொழி. இந்த சம்பத் கௌமுதி வந்து என்ன மொழி, வங்காள மொழி. ஓகேங்களா. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சுபாஷ் சந்திர போஸ் 2 முறை இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டுகள் வந்து 1938 + 1939. சரிங்களா. ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யார், ராஜாராம் மோகன் ராய். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 1939ஆம் ஆண்டு தேர்தலில் சுபாஷ் சந்திர போஸ் எந்த வேட்பாளரை தோற்கடித்து காங்கிரஸின் தலைவனார், யார், பட்டாபி சீதாராமையா. அந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷனை நம்ம பார்த்தோம்ல, பட்டாபி சீதாராமையா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆரிய மகிழா சபையை ஸ்தாபிப்பதில் அதிக உதவி செய்த திறமையான மராட்டிய பெண் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. அதாவது ஆரிய மகிழா சமாஜ் அப்படின்ற ஒரு சபாவை வந்து திறமையான மராட்டிய பெண் அதிக உதவி செய்த திறமையான மராட்டிய பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா பண்டிட் ரமாபாய்.
ஓகேங்களா. பண்டிட் ரமாபாய் அவங்கள பற்றின சில இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு. சமஸ்கிருத மொழியில் ஆழமான புலமை பெற்றிருந்ததால் அவருக்கு பண்டித சரஸ்வதி என்னும் பட்டங்கள் வழங்கப்பட்டன. பண்டித சரஸ்வதி அப்படின்ட்டுலாம் சில பட்டங்கள் வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. யாருக்கு? பண்டித் ரமாபாய் அவர்களுக்கு. ஓகேங்களா. ஆரிய மகிழா சமாஜ் என்னும் அமைப்பை நிறுவினார். அதில் பார்த்தீங்கன்னா 1882 300 பெண்கள் வந்து இந்த அமைப்பில் கல்வி கற்றனர். ஓகேங்களா. ஓகே. அதே மாதிரி ரெனாடே அப்புறமா பண்டாக்கர் இவங்க கூடலாம் இவங்களோட உதவியோடு கைவிடப்பட்ட விதவைகளுக்கு வந்து சாரதா சதன் அப்படின்ட்டு ஒரு இல்லம் வந்து வைக்கிறாங்க. அதாவது அந்த கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஒரு இல்லம், அதுதான் சாரதா சதன் அப்படின்னு ஒரு அமைப்பை வந்து தொடங்குறாங்க. அதே மாதிரி முக்தி சதன் அப்படின்ற சுதந்திர இல்லம் அப்படின்ற ஒரு அமைப்பையும் வந்து நிறுவுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பண்டித ரமாபாய் அவங்க தான். சரிங்களா. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். மாநில தன்னாட்சி என்பது யாருடைய பிரதான பரிந்துரையாக இருந்தது? கோகலே. ஏன்னா அவர் தான் வந்து மாநிலத்துக்குன்னு ஒரு தன்னாட்சி வந்து இருக்கணும் அப்படின்ட்டு சொன்னது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கோகலே அவர்கள் தான். நெக்ஸ்ட் வந்து ஒரு அதாவது சரியானவை பொறுத்துக. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்திய தேசியத்தின் தூதுவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். கரெக்டு. மக்களின் சிறந்த பாரம்பரியத்தை தெரிந்து கொண்டு எழுச்சி பெற வேதங்களை நோக்கி செல்லும் அப்படின்ட்டு சொன்னவர் வந்து சுவாமி விவேகானந்தா இல்லை, யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஸோ அப்போ இந்த இது வந்து ஸ்டேட்மெண்ட் தப்பு. நெக்ஸ்ட்டு ஆர்ஜி பிரதான் இவரை இந்திய தேசியத்தின் தந்தை என அழைத்தார். இந்திய தேசியத்தின் தந்தை வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். ஸோ இதுவும் தப்பு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று கூறியவர் பாலகங்காதர் திலக். அது கரெக்டு. ஸோ 1 and 4 கரெக்டு, 2, 3 தப்பு. சரிங்களா. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சுபாஷ் சந்திர போஸ்க்கு நேதாஜி என்ற பட்டம் எந்த ஆண்டு இந்தியர்களால் வழங்கப்பட்டது? எந்த நாடு? ஓகேங்களா. எந்த நாடு இந்தியர்களால் வழங்கப்பட்டது? எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா எந்த நாட்டு இந்தியர்கள் வந்து அவருக்கு வழங்கினாங்க அப்படின்னா ஜெர்மனி நாட்டு இந்தியர்கள் தான் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ நேதாஜி அப்படின்ற அந்த பட்டம் வந்து ஜெர்மனி நாட்டு இந்தியர்கள் வந்து அவருக்கு வழங்கினது. சரிங்களா. இது ஒரு பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பின்வரும் தேசிய தலைவர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தனது குடிமை பணியை விட்டு விலகியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் தான். ஏன்னா அவருடைய சிவில் சர்வீஸை விட்டு ஃப்ரீடம்காக என்ன பண்ணாருன்னா ஃப்ரீடம் வரணுன்றதுக்காக இதில் போய் சேர்ந்தார், சுதந்திர போராட்டத்தில் இது பண்ணார். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஆத்மீய சபா யார்? ராஜாராம் மோகன் ராய். ஓகேங்களா. ஸோ ஆத்மீய சபாவை தொடங்கியவர் ராஜாராம் மோகன் ராய். ஃபைனல் 15th கொஷின் பாருங்கள். தன்னாட்சி தத்துவமான இந்தியர்களுக்கே என்னும் கூற்றை முதலில் வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சுவாமி தயானந்த சரஸ்வதியில் இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஓகேங்களா. இந்தியர்களுக்கே, இந்தியா ஃபார் இண்டியன்ஸ், ஓகேங்களா, என்ற தன்னாட்சி தத்துவமான இந்தியர்களுக்கே என்னும் கூற்றை முதலில் வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 15 கொஷினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.